வணக்கம். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தசமி திதி இருக்குது, அப்புறம் ஏகாதசி திதி வருது. ஆனால் ஏகாதசி நாளைக்கு. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சூரியன் கும்பராசியில் சனியோடு சேர்ந்திருக்கிறார். ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்காது, ரொம்ப சிக்கலான ஆட்கள் ரெண்டு பேருமே. பையன் அப்பா தான், ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆகாது. இந்த கிரக நிலைகளை எல்லாம் பார்த்து தான் நாங்கள் இப்போ பலன் சொல்கிறோம். சனி ஞாயிறு 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம். மாறி இருக்கிற ராசிகளுக்கு இப்போ சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9 நல்ல நேரம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். கில்லி கலகுறீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய விடாமுயற்சி தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க 3 நட்சத்திரக்காரர்களும். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, கதிரே போற்றி, காசியபரே போற்றி, கடம்பரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள். கோயிலேருந்து படிக்கணும், வடமொழியில் இருக்குது படிக்கணும். ஏன்? உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிடுங்க, நல்லது. கோதுமை ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், தடைகள் இல்லாமல் போகும். ஸ்பீட் பிரேக்கர் இல்லாத NH-47 மாதிரி வெற்றி வரும், உயர்வு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன நடக்குதோ அதன் விளைவு நல்லதாக இருக்கும், அவ்வளோதான். ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை, மிருகசீரிடம், ரோஹிணி. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே சிக்கல் வரும், கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது வரும், கட்டாயம் வரும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. காமணி நேரமாவது கோயிலேருந்து படித்து பாருங்கள். 26 பகுதி இருக்குது. அதில் வெய்யோங்கிற பகுதியை படிங்க. சார் தமிழ் படிங்க, அவ்வளோதான். படித்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நாய் நண்பர்களுக்கு கொடுங்க. பண்ணிங்கன்னா தோல்வியை தடுக்கலாம், அவ்வளவுதான். வெற்றி வராது, தோல்வியை தடுக்கிறது உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, சனி ஞாயிறு 2 நாள் கில்லி சூப்பர் பிரமாதம், கலகுறீங்க. உங்கள் பிறவி பலம் பேச்சு சாமர்த்தியம் அது வெற்றியை தேடி தரும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஏங்க? திருவாதிரையினுடைய தலைவர் ராகு, ராகுக்கு தலைவி அம்மன். பண்ணிவிடுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சனி 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ஞாயிறு 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே, அதனால் ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். யார்? பா. ராகவன். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. ராமானுஜருடைய வரலாறு வாங்கி படித்து பாருங்க. ஏழைகளுக்கு கருப்பு துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. உளுதில் செஞ்சது தோசை, வடை, இட்லி ஏதாவது கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க, நல்லது. இதெல்லாம் உங்கள் திருஷ்டியை குறைக்கும். ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க, வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். கடகராசிக்கார நேயர்களை, சனி ஞாயிறு 2 நாளுமே சூப்பர், கலகுறீங்க. உங்கள் பிறவி பலம் என்ன? நிதானம், பொறுமை, அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி மனசை புத்தியை மாற்றிக்கிற குணம். சார் அது பச்சாந்தி குணம் இல்லையா? அதை அப்படி வேணாலும் சொல்லலாம், ராஜதந்திரம்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்குறவங்கள பொறுத்து. ஜெயிக்கிறீங்க, 2 நாளும் வெற்றி. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம் சார், அஷ்டம சனியாமே. ஆமாம், அஷ்டம சனி தான். இந்த சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லையா சார்? இல்லை. அப்போ அஷ்டம சனி முடியாதா? முடியாது. ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் சனி பகவானுடைய தொல்லை ரொம்ப குறையும். ஏன்? குரு சனியை பார்ப்பார், அதனால். அது வரைக்கும் வழிபாடு முக்கியம். அதுக்கப்புறமும் முக்கியம். பட் சனி பகவானுடைய தொல்லை குறைந்து போகும். அனுகூலமான எண் 2 நாளும் சூப்பர்னு சொல்லிட்டோம். அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். சனி 2, 1, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு
2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். யாரு? பா ராகவன். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. ராமானுஜருடைய வரலாறு வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு கருப்பு துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. உளுதில் செஞ்சது தோசை, வடை, இட்லி ஏதாவது கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. நல்லது. இதெல்லாம் உங்கள் திருஷ்டியை குறைக்கும். ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. நிதானம் வேணும், பணிவு வேணும், பொறுமை வேணும். அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க. கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது வரும், கட்டாயம் வரும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். 26 பகுதி இருக்குது. அதில் வெய்யோங்கிற பகுதியை படிங்க. சார் தமிழ் படிங்க, அவ்வளோதான். படித்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நாய் நண்பர்களுக்கு கொடுங்க. பண்ணிங்கன்னா தோல்வியை தடுக்கலாம். அவ்வளவுதான். வெற்றி வராது, தோல்வியை தடுக்கிறது உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான நிதானமும் பொறுமையும் எல்லோரையும் மதித்து பேசுகிற குணமும் ஜெயிக்கும். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். ஆமாம், இந்த வருடம் முழுக்க சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைப்பார். சந்தோஷம். 2 நாளும் வெற்றி. அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 4, 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சனி 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிறு 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். யாரு? பா ராகவன். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. ராமானுஜருடைய வரலாறு வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு கருப்பு துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. உளுதில் செஞ்சது தோசை, வடை, இட்லி ஏதாவது கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. நல்லது. இதெல்லாம் உங்கள் திருஷ்டியை குறைக்கும். ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். துலா ராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர். புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யுது. நிதானமாக இருக்கீங்க, சிக்கனமாக இருக்கீங்க, கலகுறீங்க. சந்தோஷம். நல்ல நாள் 2 நாளும். சனி ஞாயிறு 2 நாளும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? சுவாதியினுடைய தலைவர் ராகு, ராகுவினுடைய தலைவி அம்மன். 2 நாள் வெற்றி. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சனிக்கிழமை 2, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். யாரு? பா ராகவன். கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டு இருக்கிறது. ராமானுஜருடைய வரலாறு வாங்கி படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு கருப்பு துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. உளுதில் செஞ்சது தோசை, வடை, இட்லி ஏதாவது கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. நல்லது. இதெல்லாம் உங்கள் திருஷ்டியை குறைக்கும். ஆமாம், இதெல்லாம் செய்யுங்க. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, கோச்சிக்காதீங்க. 2 நாளும் சரியில்லை. அவசரம், தடுமாற்றம், குழப்பம். ஆனால் சுறுசுறுப்பு நினச்சி ஏமாற்றிக்குவீங்க உங்களை நீங்களே. இறைநிலைகள் நல்ல இல்லை. அதனால் நீங்கள் நல்லது செஞ்சாலும் கெட்டதாக முடியும். அப்போ கெட்டது செஞ்சால் நல்லதாக முடியுமா? இன்னும் கெட்டதாக முடியும். அதுதான் கிரக நிலைகள் நல்ல இல்லை. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. சரிங்க சார், இந்த வருஷம் அர்த்தாஷ்டம சனி முடியுதாமே மார்ச் மாதத்தில்? கிடையாது. இந்த வருஷம் முழுக்க 4ல் தான் சனி இருக்கார். ஆனால் மே மாதத்துலேருந்து சனி பகவானுடைய தொல்லை குறைகிறது, குரு பார்ப்பதால். அவ்வளோதான். 2 நாளும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை. சனி 2 தெற்கு சிவப்பு. ஞாயிறு 2 நாளும் மனசுக்குள்ளே சங்கடம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் யம தர்மனே போற்றி, யம தர்மனே போற்றி, அந்தகனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இதெல்லாம் சொல்கிறீங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை.
நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. தெய்வத்தின் குரல் அப்படின்னு புத்தகம் இரா கணபதி தொகுத்திருக்கார். காஞ்சி சங்கராச்சாரியருடைய அருளுரைகள், மகாபெரியவரோட அருளுரைகள் படித்து அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. நல்லதை எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இன்றைக்கி முழுக்க முழுக்க நல்லதை யாராலையுமே தர முடியாது. திருக்குறள் முழுக்க முழுக்க நல்லது சொல்லுதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் படியுங்க, நல்லது. ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. படியுங்க இந்த புத்தகத்தை எல்லாம், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், உறுதி. 2 நாளும் பண்ணிவிடுங்க. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் காலையில் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை கோயிலில் தீபம் போட்டுருங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும், நல்லா இருக்கும். எதிரிகளை கூட ஏற்றி உயர்த்தி விடுகிற குணம் வெற்றி பெறும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், உயர்வு. அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 2, 4 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். சனி 1, 2 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். எத்தனை மணிக்குள்ள சார் காட்டுறது? காலையில் 7 மணிக்குள்ள குளித்து முடித்து காட்டணும். ஆமாம், சீக்கிரம் காட்டுறது நல்லது. எவ்வளோ சீக்கிரம் நல்லது. 2 நாளும் சில மந்திரங்கள் நீங்கள் சொல்லணும். ஏன் திருஷ்டி ஓவராக இருக்குது உங்கள் மேலே. ஓம் காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி சொல்லுங்கள். ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்க. ஏன் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, கொடுத்துருங்க, நல்லது. லலிதா சகசரநாமம் அல்லது அபிராமந்தாதி கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள், நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு சிக்கல் இருக்கிறது. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. 2 நாளும் பிடிவாதம் வீம்பு அதிகம் குறைக்கணும். பணிவு முக்கியம், பேச்சில் நிதானம். சார் 7.5 சனி முடியுதில்லை, மார்ச் மாதத்தில் கிடையாது. 7.5 சனி இந்த வருஷம் முழுக்க இருக்குது. அடுத்த வருஷம் தான் 2026 தான் முடியுது. ஆனால் சனி நாள் வருகிற தொல்லை, 7.5 சனி தொல்லை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏப்ரல்லேருந்து நிறைய குறைஞ்சி போயிடும். ஆமாம், ஏன் குரு பகவான் பார்வை வரும் சனிக்கு. அதனால் மொத்தத்தில் 7.5 சனி இருக்குது. இந்த 2 நாளும் சரியில்லை. 7.5 சனி முடியல. திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சனி 1 வடக்கு, ஞாயிறு சிவப்பு. அனுகூலமான நேரம். 2 நாளும் மனசுக்குள்ளே சங்கடம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் யம தர்மனே போற்றி, யம தர்மனே போற்றி, அந்தகனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இதெல்லாம் சொல்கிறீங்க அவ்வளோதான், ஒரே வார்த்தை. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. தெய்வத்தின் குரல் அப்படின்னு புத்தகம் இரா கணபதி தொகுத்திருக்கார். காஞ்சி சங்கராச்சாரியருடைய அருளுரைகள், மகாபெரியவரோட அருளுரைகள் படித்து அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. நல்லதை எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இன்றைக்கி முழுக்க முழுக்க நல்லதை யாராலையுமே தர முடியாது. திருக்குறள் முழுக்க முழுக்க நல்லது சொல்லுதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் படியுங்க, நல்லது. ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. படியுங்க இந்த புத்தகத்தை எல்லாம், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், உறுதி. 2 நாளும் பண்ணிவிடுங்க. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் காலையில் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை கோயிலில் தீபம் போட்டுருங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. பிடிவாதம், வெத்து கெத்து, அலட்டல் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது. கிரகநிலைகள் உதவியாக இல்லாதனால உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சார் 7.5 சனி ராசி விட்டு சனி நகர்றாராம இந்த வருஷம் கிடையாது. இந்த வருஷம் முழுக்க உங்கள் ராசியிலே தான் உட்காந்துருக்கார். மே மாதத்துலேருந்து சனி பகவானுடைய தொல்லை குறையும், குரு பகவான் பார்ப்பதனால, அவ்வளவு தான். மற்றபடி கவனம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஏன், சதயத்தினுடைய தலைவர் ராகு, ராகுனுடைய தலைவர் அம்மன், அவ்வளோது. 2 நாளும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 வடக்கு தெற்கு, வெள்ளை. சனி 4 வடக்கு, பச்சை. ஞாயிறு. 2 நாளும் மனசுக்குள்ளே சங்கடம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் யம தர்மனே போற்றி, யம தர்மனே போற்றி, அந்தகனே போற்றி, அனந்தனே போற்றி, அஸ்தீகரே போற்றி. இதெல்லாம் சொல்கிறீங்க அவ்வளோதான், ஒரே வார்த்தை. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. தெய்வத்தின் குரல் அப்படின்னு புத்தகம் இரா கணபதி தொகுத்திருக்கார்.
காஞ்சி சங்கராச்சாரியருடைய அருளுரைகள், மகா பெரியவரோட அருளுரைகள் படித்து அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. நல்லதை எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இன்றைக்கி முழுக்க முழுக்க நல்லதை யாராலையுமே தர முடியாது. திருக்குறள் முழுக்க முழுக்க நல்லது சொல்லுதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் படியுங்க, நல்லது. ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது இட்லி தோசை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நல்லது. படியுங்க இந்த புத்தகத்தை எல்லாம், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி தடுக்கப்படும், உறுதி. 2 நாளும் பண்ணிவிடுங்க. 2 நாளும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் காலையில் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை கோயிலில் தீபம் போட்டுருங்க. அனுபவத்தில் பார்ப்பீங்க அதனோட பலனை, உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, கோபம், பயங்கர கோபம், தேவையற்ற கோபம், பேச்சு வெளிப்படுது. அதனால் உங்களுக்கு சரின்னு படும், ஆனால் கேட்குறவங்களுக்கு தப்புன்னு படும். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. எனவே கவனம், நிதானம், பொறுமை. தள்ளி போடுங்க. பாலகுமாரன் பாஷா படத்தில் எழுதியிருப்பார்னு நினைக்கிறோம். நல்லதோ, காதலன் படத்தில் நல்லதோ கெட்டதோ கோபமோ சந்தோஷமோ 1 நிமிஷம் தள்ளி போடு, 10 நிமிஷம் தள்ளி போடும்பார். அந்த மாதிரி தள்ளி போடுங்க, யோசிங்க, தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது வரும், கட்டாயம் வரும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். 26 பகுதி இருக்குது. அதில் வெய்யோங்கிற பகுதியை படிங்க. சார் தமிழ் படிங்க, அவ்வளோதான். படித்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, பசுமாட்டு கொடுங்க, நாய் நண்பர்களுக்கு கொடுங்க. பண்ணிங்கன்னா தோல்வியை தடுக்கலாம், அவ்வளவுதான். வெற்றி வராது, தோல்வியை தடுக்கிறது உறுதி. நேயர்களே, சூரியன் கும்பராசியில் இருக்கிறார். இதனாலே 4 ராசிகளுக்கு நன்மை. மேஷம், ரிஷபம், தனுசு, பிறகு கன்னி. இந்த 4 ராசிகளுக்கு மட்டும் நன்மை. மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு வழிபாடு சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.